அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம். இன்று சௌபாக்கியா, சந்தியா ஆகிய நெல் ரகங்களுக்குள்ள என்ன வேறுபாடு என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சௌபாக்கியா நெல் ரகம் 125 நாட்கள் முதல் 130 நாட்களில் அறுவடைக்கு வரக்கூடியது. சந்தியா நெல் ரகம் 125 முதல் 130 நாட்களில் அறுவடைக்கு வரக்கூடிய நெல் ரகம். இந்த நெல் ரகம் சௌபாக்கியா நெல் ரகம் 7 முதல் 8 டன் ஹெக்டேருக்கு மகசூல் தரக்கூடியது. சந்தியா நெல் ரகம் ஹெக்டேருக்கு 8 முதல் 10 டன் வரை மகசூலை கொடுக்கக்கூடியது. இந்த இரண்டு நெல் ரகங்களும் சம்பா, பின் சம்பா, தாளடி ஆகிய பருவங்களில் பயிர் செய்ய ஏற்ற சிறந்த நெல் ரகம். இந்த இரண்டு நெல் ரகங்களும் மிக சன்னரக நெல்மணிகளை உடையது, நல்ல நீண்டமான கதிர்களை உடையது, அதிக எண்ணிக்கையிலான நெல்மணிகளுடைய சிறப்பான நெல் ரகமாகும். இந்த நெல் ரகம் சௌபாக்கியா நெல் ரகம் சாயாது. சில வேளை தழைச்சத்து அதிகமாக கூடினாலும் அதிக எண்ணிக்கையிலான நெல்மணிகளை உடைய குலை தாங்க முடியாமல் சில இடங்களில் சாய்வதற்கு வாய்ப்பு உள்ளது. சந்தியா நெல் ரகம் சாயவே சாயாது. சௌபாக்கியா நெல் ரகம் நோய் தாக்கம் எடுத்துக்கொண்டால் மிதமான எதிர்ப்பு திறனை கொண்டுள்ளது. சந்தியா நெல் ரகம் விவசாயிகள் இந்த ரகத்தில் நோய் வருவதில்லை என்று கூறும் அளவிற்கு நல்ல எதிர்ப்பு திறனை கொண்டுள்ளது. விவசாய பெருமக்கள் சௌபாக்கியா பயிர் செய்கிற விவசாயிகள் அதைவிட சிறப்பான நோய் தாக்கம் இல்லாத அதிக மகசூல் தரக்கூடிய ஒரு சிறப்பான நெல் ரகமாக இருக்கிற இந்த சந்தியா நெல் ரகத்தை பயிர் செய்து நல்ல மகசூலை பெற வாழ்த்துகிறேன்.